இப்ப அடுத்த செஷன் we are anyhow that we are in a conclusion mood, not in confusion mood, but in conclusion mood. But our one of the senior most Saran Sevak, Mrs. Uma Kuppuswamy, அவ வந்து ஒரு சில தர்மங்களை பத்தியும் ஜெனரல் சில விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிட்டு உடனே நெக்ஸ்ட் கடைசியில இந்த ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் செஷனை வச்சுட்டு நாம இதை முடிச்சுடலாம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப உற்சாகத்துல இருக்கிறதுனால சில பேர் பரவாயில்ல எக்ஸ்டென்ஷன் பரவாயில்லன்னு சொன்னதுனால கொஞ்சம் பிரசங்கம் அதிக பிரசங்கமா நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம், ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல கரெக்டா நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஃபர்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில அனௌன்ஸ்மெண்ட் பாக்கி இருக்கு, அதையும் நாங்க முடிச்சிடறோம். அடியேன் பூமா, நமஸ்காரம். அடியேன் பூமா. நான் ஏபிஎன் சுவாமிகிட்ட இந்த சரண் அந்த இயக்கத்தில் இருக்கேன். ஆரம்பத்துலேருந்து இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன். இப்போ எல்லாரும் இந்த 2 நாளும் ரொம்ப அழகா பேசி முடிச்சா. இதுக்கு முன்னாடி பேசின அரவிந்தன் சுவாமி ரொம்ப அழகா பேசினார். அவர் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க எப்படி பேசுறதுனே புரியல. ஏன்னா அவருடைய பாவங்கள் எல்லாமே அப்படி அற்புதமா இருந்தது. அடியனுக்கு ஒண்ணுமே பேசவே தெரியாது, ஏதோ என்ன பேச சொல்லிருக்காங்க பேசுறேன். இன்னைக்கு அடியனுக்கு கொடுத்துட்ட டாபிக் ஸ்ரீ தர்மம். என்ன ஸ்ரீ தர்மம் கொடுத்துருக்கா, அதையும் கொடுத்துட்டு நேத்தே இதை பாதி பேசிட்டா. அமுதன் சுவாமி, ஏபிஎன் சுவாமி, லக்ஷ்மி இவாலாம் பாதி இதை பத்தி சொல்லிட்டா. அடியன் சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏதோ 2 வார்த்தைகள் சொல்லலான்னு வந்திருக்கேன். அடியன் ஸ்ரீ தர்மம் இந்த டாபிக்கே பாருங்களேன். ஸ்ரீகள் தான் தர்மம் பண்ண முடியும், அதுக்கு தகுந்தவா அவாதான். அதனாலதான் அந்த ஸ்ரீ தர்மமே சொல்லிருக்கு. ஏன்னா நம்ம பண்ற தர்மம். ஆமா அடியன், ஆமா. இப்போ நம்ம பெருசா ஒன்னும் ஹோமமோ யாகமோ எவ்வளவோ பண்ண போறது இல்ல. நம்ம பண்ற சின்ன சின்ன தர்மங்கள் தான் புருஷாளுக்கு அவளுக்கு ஒத்தாசையா இருக்கும். அதனாலதான் அவளுக்கு எல்லா ஹோமங்களுமே பூர்த்தியா இருக்கு. பெண்கள் இல்லைன்னா அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நிஜமாவே இது முடியாது. நீங்க கேளுங்க, சாஸ்திர வாசுவா பெரியவாலாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, அவெல்லாம் சொல்லுவா ஒரு பெண் இருந்தாதான் ஒரு புருஷனால எல்லா விதமான நல்ல காரியங்களும் பண்ண முடியும். சோ அதுக்கு ஒத்தாசையா இருக்குது நம்ம தான். சோ ஸ்ரீகளுக்கு நிறைய தர்மம் சொல்றதுக்கு இப்ப நிறைய சொல்றோம். நம்ம பண்ணுவோம் பசங்க கொடுக்கலன்னு, அதெல்லாம் இல்ல. அதுக்கு மேலே கொடுத்துருக்கா. அந்த காலத்தேந்தே பெருமாளே பிராட்டி எங்க வச்சு, பிராட்டி தான் புருஷகாரமா நமக்கு இருந்திருக்கா, நமக்கு எல்லாத்துக்கும் சிபாரிசு பண்ணியிருக்கா. ஏன்னா கோவிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், நமக்கு பெருமாள் கிட்ட போறது பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் நம்ம இல்லையா. ஐயோ பெருமாள் கிட்ட போனா பெருமாள் என்ன சிக்ஷை கொடுப்பானோ அப்படின்னு பயப்படுறோம். ஆனா பெருமாள் என்ன சொன்னா, வா என்கிட்ட வா, என் திருவடியை பார்த்து சரணாகதி பண்ணு அப்படிங்கிறான். ஆனாலும் பயந்து இப்படி ஒதுங்கிக்கிறோம். அப்ப என்ன சொல்றா பிராட்டி, பயப்படாதே, கேட்டுக்க போ, பெருமாள் போ, நான் பெருமாள் பாத்துக்கிறேங்க பிராட்டி. ஏன்னா அவன் நமக்கு புருஷகாரமா இருந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்றான். நம்ம சின்னோண்டு ஒரு பிரபத்தி பண்றோம். அவன் சுவாமி அடிக்கடி ஒரு 10 நிமிஷம் ஒரு 1000 ரூபாய் போட்டு பிரபத்தி பண்றோம். ஆனா பெரிய மோட்சம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா. இதுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் ஆச்சாரியன். நெக்ஸ்ட் புருஷகாரம் நம்ம பிராட்டி. சோ பிராட்டில இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நமக்கு ஸ்ரீகளுக்கு எல்லாமே பெரிய விஷயமா நடந்துருக்கு. அப்போ நம்மளும் ஸ்ரீ தர்மத்தை கடைபிடிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெருசா யாரும் ஒண்ணு பண்ண அவசியமே இல்லை. பெருசா பாராயணம் வேண்டாம், சங்கல்பம் வேண்டாம், பட்னி இருக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நித்தியம் பண்ண வேண்டிய சில சில கைங்கரியங்கள் தான் நம்ம பண்ணணும். இப்போ ஆண்டாள் பாசனம் திருப்பாவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருப்பாவைனா குட்டி குழந்தை கூட அழகா சொல்லுவோம். திருப்பாவையா எனக்கு தெரியுமே, ஈஸியா இருக்குது. ஆனா ஆழ்வார் பாசனங்கள்லாம் எடுங்களேன், கரடு முழுதான திருவிருத்தம், திருவிழுக்கூட்டிருக்கை, திருமொழியா, அப்பப்பா கல்யாணா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தெரியாது. திருப்பாவையா ரொம்ப தெரியும். ஏன் ஒரு பெண் திருப்பாவை, திருப்பாவையில பாருங்களேன், எங்க யானை ஒரு கடினமான வார்த்தை ஆண்டாள் மனசு கஷ்டப்பட்டு சொல்லவே இல்லை. இதே பாருங்கோ, பெரிய திருவாய்மொழி எடுங்கோ, ஆழ்வார் புலம்புவார், வாடுவார், வதங்குவார், உருகுவார், அப்படி பண்ணிருப்பார். ஏன்னா அப்படி பண்ணி 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 ஏண்டாப்பா இந்த வாழ்க்கை எங்கப்பா இப்படி குடும்பம் அப்படி குடும்பார். ஆண்டாள் அதெல்லாம் பண்ணவே இல்லை. நேர பார்த்தா கண்ணன் எப்படி பிடிக்கணும் அவளுக்கு தெரியும். அவளுக்கு தான் மேற்கொண்டா அழகா பெருமாளை இன்பமா இனிய சொல்லால எல்லாருக்கும் புரியும்படியா அவ ஆண்டாள் கண்ணனை அடைஞ்சிட்டா. சோ திருப்பாவை ஆழ்வார்கள்லாம் ஒரு தட்டு வச்சுட்டு
ஆண்டாள ஒரு தட்டுல வச்சானா ஆண்டாள் தட்டு கையில தூக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளவு வசதி. அவ என்ன ஒரு பெண் பெண்கிறவ நிஜமாவே ஒரு தன்மையாவும் இனிமையாவும் தான் புரியும்படியாவும் பண்ணுவா, இதமா தான் பண்ணுவா. நிச்சயமா அது ஏதோ சில இடத்துல நடக்கிறதுக்காக பெண்ணை அப்படிலாம் சித்தரிக்க கூடாது. இப்ப புருஷாலும் தப்பா பெண்ணை பத்தி பேசிட்டு சோ நாங்கெல்லாம் பண்றதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுடைய ஒத்தாசையும் இதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு குடும்பம் நடக்கிறதுக்கு மேல் நடக்கிறதுக்கு தான் ஒரு பெண்ணுடைய ஸ்ரீ தர்மம் தான். சரி, இப்போ ராமாயணத்தை எடுத்து வச்சுக்கோங்களேன். ராமன் கிட்ட நிறைய பேர் அபய பிராணம் பண்ணா, சரணாகதிக்கு வந்தா ராமன் எல்லாருக்கும் அபய பிராணம் பண்ணான். ஆனா அவன் 1000 பண்ணிருக்கட்டும், எத்தனை பண்ணிருக்கட்டும், 1000 ராமனுக்கு ஈடு ஒரு சீத்தையும். ஏன்னா சீத்தை பண்ணா இல்லையா இந்த ராட்சசிகளுக்கு அபய பிரதானம் பண்ணா. என்ன ராட்சசிகள்லாம் கேட்டாளா? இல்ல எனக்கு மோட்சம் எனக்கு ஒரு என்னை காப்பாத்தி மோமா இருக்குன்னு ஒத்தியும் கேட்கவே இல்லை. ஆனா அந்த திருச்சிரை கனவு கண்டு என்ன சொன்னா, நான் ஒரு ராமன் வரப்போறான், விஜய ராகவனா உன்னை கூட்டிட்டு போறான்னு சொன்னான். அந்த சந்தோஷமான வார்த்தையில அவளே அவர்களுக்கெல்லாம் ரட்சணம் பண்ணான். சோ அதுதான் அந்த பெண் கேட்காமையே நம்மளுடைய மனசு அறிஞ்சு பண்றவ பெண் தான். அதுக்கு பிராட்டி முதல் உதாரணம். சரி, நம்ம ராமாயண கதைகள்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம நிஜ வாழ்க்கையில நம்ம என்னென்ன பண்றோம் ஸ்ரீ தர்மம்னா, அது எனக்கு தெரிஞ்ச 2 விஷயங்களை சொல்றேன். நம்ம ஒரு 4-5 விஷயம் நம்ம கடைபிடிக்கணும். முதல்ல வீட்டை பராமரிக்கணும், அப்புறம் குழந்தைகளை பராமரிக்கிறது, பகவத் விஷயம் பகவத் ஆராதனம் பண்ணும்போது அவளுக்கு சின்ன சின்ன கைங்கரியங்கள் பண்றது, அதிதிகள் வந்தா அவளை உபசாரம் பண்றது, நம்மளை இனிமை இதனாலதான் ஸ்ரீ தர்மம் பண்ணாலே போதும், எங்கேயோ போயிடலாம். சரி, வீட்டை பராமரிக்கிறது என்ன பெருசா சொல்றீங்க மாமி? நாங்க எழுந்துக்கிறோம், ஆத்து தலிகை பண்றோம், எல்லாம் பண்றோம், குழந்தைய அனுப்புறோம், வேலைக்கு போறோம், எல்லாம் எல்லாருமே பண்றோம், பண்ணாம இல்லை. தாயின்றவ நிறைய பண்றா. பண்ணாலுமே என்ன சொல்றேன்னா, காத்தால எழுந்து கோலம் போட்டு தீட்டம் மாட்டு குளிச்சுட்டு நினைச்சுக்கோங்க. எல்லாருமே அப்படிதான் பண்றோம். 12 நாட்கள் நிச்சயமா இங்க வந்தவாலும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல சத்சங்கத்துல இங்க உட்காந்துருக்கேன்னா இதெல்லாம் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். வராதவாளை பத்தி நமக்கு இல்ல. இவ்வளவு பேர் இங்க உட்காந்துருக்கேன்னா ஒரு நல்ல விஷயம் பண்றவாதான் நீங்க எல்லாரும். பெண்கள் என்ன பண்ணோம், ஸ்திரீகள் என்ன பண்ணோம், தீட்டா மாட்டி உள்ள வந்தோம்னா முதல்ல விழுப்பு தீட்டெல்லாம் மறந்து நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். ஏன் நமக்கு சொல்லித்ததுக்கு நிறைய பேர் ஆள் இல்ல, அப்படியே பழகிட்டோம். கொஞ்சம் சில பேர் சொல்றதெல்லாம் கேட்டு மாறிட்டோம். விழுப்புன்னா என்ன? படுக்கையில படுத்து எழுந்தா அது விழுப்பு இல்லையா? அப்ப நான் படுக்கையில படுத்து குளிச்சுட்டு மாமி அப்புறம் நான் விழுப்பு இல்லையோ சொல்லக்கூடாது. நீ குளிச்சுட்டு திரும்பி படுக்கையில பட்டா அது விழுப்பு தான். நீ படுக்கையை விட்டு எழுந்தவனே அந்த படுக்கையில ஒரு சால்வையோ ஒரு போர்வையோ போட்டு முடியானா அது சுத்தமாயிடுது. அதுக்காக நீ படுக்கை பொருள்ன்ற அவசியம் இல்ல. சோ அந்த படுக்கை தெரியாதமா பட்டா கூட விழுப்பாகாது. இன்னொரு வெளியெல்லாம் போயிட்டு வரோம், எல்லாம் பண்றோம். போயிட்டு வரும்போது எல்லாருக்குமே தெரியும் லேடிஸ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது, தீட்டு தொடக்குகள்லாம் இருக்கு. போய்தான் ஆகணும், வழி இல்லை. பட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் கட்டி போடலாம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க, நம்ம எல்லாமே தீட்டோடு தான் வெளில போறோம், வழி இல்லை நமக்கெல்லாம். எல்லாரும் கார் வச்சுட்டு பறக்க முடியாது. அப்ப இருக்கும்போது இதுல சின்ன சின்ன விஷயம் இல்லையா, தீட்டெல்லாம் வராம கலக்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்ரீ தர்மம் தான். இதெல்லாம் அது பண்ணலாம். குளிச்சுட்டு வந்தானா நெத்திக்கு இட்டுக்கிறது. அடிக்கடி 2 நாள் 2 சுவாமிகள் நிறைய சொல்லிட்டா. இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு வரும்போது, ஒரு ஆச்சாரிய சேவிக்கும் போதும், பெரிய பேசும்போது, நல்ல சத்சங்கத்துக்கெல்லாம் வரும்போது நெத்தியில காத்தால ஒரு ஆத்துல திருவாராதன மாதத்துல நெத்திக்கு நீட்டுக்கு இட்டுக்கிறது ஒரு நல்ல விஷயம். நீ இட்டுக்காதவளை பத்தி சொல்லாதீங்க. இட்டுக்க முடியாதவா சில பேர் இருக்கா, சுமங்கலிகள் இல்லாதவா இட்டுக்க முடியாது. அது அவளுக்கும் விதிச்ச விதி, இவாளுக்கும் விதிச்ச விதி. சோ சுமங்கலிகள்லாம் நெத்திக்கு நீட்டுக்கிட்டு தலவாரி பிண்டு புஷ்பம் வச்சுட்டு நேற்று ஏபி சுவாமி என்ன சொன்னார், நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயம் என்ன, நம்ம டிசிப்ளினா இருக்கணும், நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம இடத்தையும் நம்மளையும் ஒரு பெண் அழகான பண்ணிக்கலாம். தலைவாரி பூச்சூட்டி நெத்திக்கிட்டு அழகான புடவை உடுத்திக்க தப்பு இல்லை. சுத்தமா இருக்கிறது தான் சுத்த ஆச்சாரம். ஆச்சாரம்னே என்ன, தனியா ஒரு இதுவான ஒண்ணுமே இல்ல. எப்ப பார்த்தாலும் சுவாமி கத்திண்டே இருக்கணும், ஒரு ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும், நிச்சயமா அதெல்லாம் இல்ல. நம்ம இருக்கிறது தான் ஹைஜீனிக். இப்ப சொல்ல போனா இந்த காலத்துல ஹைஜீனிக் அதுக்கெல்லாம் என்ன ஆச்சாரம் தான்.
நம்ம என்ன பண்ணணும், அப்படி குளிச்சுட்டு நெத்திட்டு பெருமாள் விளக்கேத்திட்டு கட்டாயம் ஸ்ரீகள் எல்லாரும் ஜபம் பண்ணணும். குளிச்சுட்டு வந்தோடனே இன்னொரு முக்கியமான விஷயம், கை கால் அலுமின்று ஆச்சமனம் பண்ணணும். அது ஆச்சமனம் நமக்கும் உண்டு. அது மட்டும் இல்ல, குளிச்சுட்டு வந்தா மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாட்டியும் துணிகளை மாத்திக்கும் போது, புடவையை மாத்திக்கும் போது, எத்தனை வாட்டி வெளில போயிட்டு வந்தாலும் புடவை மாத்திக்கும் போது கட்டாயம் ஆச்சமனம் பண்ணணும். கை கால் அலுமின்று வாய்ப்பு பிடிச்சு ஆச்சமனம் பண்ணணும். இது நமக்கு விதிச்சது. அவளை சந்தியாவனும் மாத்தியாவனும் சமித்தாவனும் பிரம்ம யஜ்ஞம் சொல்றாங்க. நமக்கு இது சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம எல்லாத்துக்கும் அவகிட்ட போட்டி போட்டு இருக்க கூடாது. ஏன்னா யோசனை பண்ணுங்களேன், அவளுக்கும் காக்கல பண்ண 1.5 மணி நேரம் ஆகலையா? நமக்கு தலிகை பண்றது 1.5 மணி நேரம் ஆகுது. நமக்கு அது மட்டும் தான் வேலை. அவளுக்கும் அதோட நிறைய வேலை இருக்கு. அம்மா அவ கைங்கிறது நம்ம சேர்த்துக்கிற ஆவா, நம்மளும் அது கூட சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். நினைக்கிறீங்க. அடுத்து தலிகை பண்றது. தலிகை பண்ணும்போது அது என் அம்மா எல்லாம் சொல்லுவா. அம்மா வந்து எப்பவுமே முழுமுழுதான் சொல்லுவா. நிஜமா அடியனுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுன்னா அந்த பெரியவாளுடைய இதுதான் வந்திருக்குது. அப்படியே சொல்லிட்டே இருப்பான். அது எஸ்யாம் 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 நிச்சயம் இதுவும் இருக்கட்டும். சோ ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாலும் இப்ப பார்க்கும்போது இப்ப சொல்லிருக்காங்க. சோ சோசப்பானங்களை சொல்லிட்டே ஒரு தலிகை பண்ணுங்க. அப்படி பண்ணும் போது நம்ம குழந்தைகளுக்கு இது பிடிக்கும், நம்ம ஆத்துக்காரருக்கு பிடிக்கும், நம்ம பிள்ளைக்கு பிடிக்கும்னு தலிகை பண்றோம். முதல்ல உளமுதி வைக்கும் போதே கிருஷ்ணனுக்கு, எங்க அம்மா அதான் சொல்லுவா, முதல்ல உளமுதிச்சா கிருஷ்ணனுக்கு சொல்லு, அரிசி கலைஞ்சா கிருஷ்ணனுக்கு சொல்லு, பருப்பு கலைஞ்சா கிருஷ்ணனுக்கு சொல்லிடுமா. எல்லாமே பண்ணும்போது கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு பெருமாளுக்கு நினைச்சு பண்ணுங்க. நம்ம பண்ணி நம்ம ஆச்சாரமாகவும் பக்தியாகவும் ஸ்ரத்தையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பாசத்தோடையும் பண்ற தனிய பெருமாளுக்கு நிவேதனம் பண்றா நம்மத்துல அது பிரசாதமா ஆயிடுது. சோ நம்ம குழந்தைகளை சாப்பிடறதுனால குழந்தைகளுக்கு சத்புத்தி தான் இருக்கும். நிச்சயமா வேற புத்தியே வராது. நம்ம அப்படியே வளர்த்துட்டு வச்சுக்கோங்களேன், அது நல்ல விஷயமா இருக்கும். முதல் விஷயம் வீட்டை பராமரிக்கிறது சொல்லி. அடுத்த விஷயம் வந்து குழந்தைகள் பராமரிக்கிறது. குழந்தைகள் பராமரிக்கிறதுன்னு இல்ல, எல்லாரும் தான் குழந்தைகள் தின்றுக்கும் வளர்க்கணும், நல்லா படிக்கிறது. அமெரிக்கால இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, எல்லாம் இருக்கு. ₹1,00,000 சம்பாதிக்குது, கல்யாணம் பண்ணிக்கா 30 வயசு கூட இருக்குது, விடுங்க, அதெல்லாம் அவங்க சந்தோஷ விஷயம். அது விஷயமா இல்ல. அதுவும் பெண் பிள்ளைகள் இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரது குழந்தைகளையும் பாருங்களேன், இந்த குழந்தைகள் நெத்தியில கொசு, சாரி, கொசு கூட கொஞ்சம் பெருசா இருக்குது, ஒரு கடுகு அளவு நெத்தி இட்டு இருக்கா எல்லாருமே. நான் இது எல்லாமே சொல்றதுன்னா, நான் இது சொல்றதுனால எனக்கும் சேர்த்துதான், அடியன் குடும்பத்துக்கும் சேர்த்துதான், எல்லாம் சேர்த்துதான் அப்படின்னு சொல்றேன். ஒரு கடுகு மாதிரி நெத்திட்டுண்டா என்ன தெரியும்? இப்ப நம்ம என்ன பண்ணணும், பார்த்து இருக்க அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பிகளோ இன்னமா இப்படி நெத்திட்டு சொல்லி கடுமையா 2 சொல்லுங்க, அவளை திருத்துங்க. நம்மளே நம்ம மாத்திர விட்டுட்டோம்னா அடுத்தவங்க சொல்லி நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம குழந்தைக்கு நல்லபடியா இருக்க வேணாமா? அது ஒண்ணு. ஸ்கூல் போற டைம் தவிர்த்து, காலேஜ் போற டைம் தவிர்த்து, வெளில வந்தா தலை விரிச்சுதான் எல்லாருமே இருக்கா. தலையை எதுக்கு விரிச்சுக்கும்? யார் விரிச்சுண்டா? யார் விரிச்சுன்னே கடைசி வரைக்கும் தலையை விரிச்சுட்டு இருந்தா? என்ன சபதத்தினால அவ இருந்தா? அந்த கதை நமக்கு தெரியாதா? நமக்கு என்ன கொடுத்துருக்கா? நம்ம பெரியவா என்ன சொல்லியிருக்கா? நம்ம அம்மா அப்பா எல்லாம் அப்படி இருந்தாளா? நம்ம பாட்டி தாத்தாலாம் அப்படி இருந்தாளா? இல்ல இல்லையா? சோ தலையை விரிச்சுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ தலையை வாரி பிடிக்கிறது என்ன விஷயம்? கல்யாணம் அது அடுத்த விஷயம், அது அப்புறம் வரேன். அது ரொம்ப அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த கல்யாணத்துல நடக்கிற ஒரு அட்ராசிட்டிலாம் சொல்லுவேனா. சோ அந்த தலைவாரி பிணிக்கிறது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பெரியவங்க வந்தா சேவிக்கணும் சொல்லுங்க. ஆத்துல வழக்கத்தான் சேவிக்கணும், பெரியவங்க வந்தா கோவிலுக்கு போகணும், இல்ல சௌசப்பான சொல்லணும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நல்ல விஷயம். அடுத்து பகவத் ஆராதனம். நமக்கு அந்த அதிகாரம் இல்லை, ஆராதனை பண்ற அதிகாரம் நமக்கு இல்லை. சோ நமக்கு என்ன பண்ணலாம்? பெருமாள் சக்தி முழுகலாம், கோலம் படலாம், திருவிழா சமர்ப்பிக்கலாம், புஷ்பங்கள் தொடுத்து வைக்கலாம், பழங்கள் திருத்தி வைக்கலாம், நல்ல சுத்த அன்னம் தயார் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாலே போருமே. அம்மா திருவாரங்க பண்ணும்போது என்ன சொல்லுவா சங்கல்பத்துல? நான் இந்த என் பத்தினி, என் பெண்ணு, என் புள்ள, இந்த குடும்பம், எங்க வேலைக்காரா இவாளுக்கும் சேர்ந்துதான் பிரார்த்தனைன்னு அவ பண்ணிக்கிறா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லி. அப்படி பண்ணும்போது நம்மளும் இந்த குடும்பத்துல ஒருத்தர். நம்ம ஸ்திரீகள் பண்ணாதான் புருஷால அந்த தர்மத்தை கடைபிடிக்க முடியும். இப்ப நான் பண்ண நடக்காத நடக்கும், நிச்சயமா எங்காவது நடக்கும், பெருமாள் தலிகை ஆயிட்டு இருக்கும். ஆனாலுமே நம்ம பண்ணும்போது, நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம ஆத்துக்காருக்கோ பண்ணும்போது அது ஒரு பாசத்தோட, ஒரு அன்போட, ஒரு பக்தியோட பண்ணும்போது அந்த சாதம் எப்படி பிரசாதமா மாறுறது? அதனால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிச்சு பெருமாள் பக்கம் இது பண்றது தப்பு இல்லை. நீ தானே ஆராதனை பண்ற, நீயே பண்ணு. இது என்ன கொஸ்டின்?
அவன் என்ன அவ சம்பாதிச்சு அவளை வச்சுக்கிறாள்னா இல்லையே. சின்ன சின்ன காரியங்கள் அவளுக்கு 1 hour திருவாரூரம் ஆகும்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் முடிச்சு சீக்கிரம் வராது நமக்கு ஆயிடும், பெருமாளுக்கு பண்ணிடலாம். நேற்றே சுவாமி சொன்னார், சரி குழந்தைக்குலாம் ஸ்கூல் போறது, பெருமாள் பிரசாதம் எப்படி அம்சே பண்றது சாப்பிடுறதுன்னு. சோ நம்ம ஸ்திரீகள் என்ன பண்ணலாம், பெருமாள் அம்சே பண்ணிட்டு நம்ம மானசீகமா கண்டர்ல பண்ணிட்டு குழந்தைகளுக்கு போட்டு விட்டுடலாம். ஏன்னா மணி ஆயிடும், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திருவாரூரத்துக்கு வேற பிரசாதங்கள்லாம் தயார் பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்ணி மிச்ச பேர் சாப்பிடலாம். எந்தமே விளையாட்டால சீரியஸாவே நான் சொல்றேன். அது என் அம்மா வந்து 87 வயசு தான் பண்ண வச்சோம். அம்மா வந்து ஹார்லிக்ஸ் வாங்குவா தெரியுமா, அப்பா பழசு இல்ல, அது எங்க அம்மா அம்சம் பண்ண ஒரு வாட்டி. நிச்சயமாவே நடந்தது சொல்றேன். நான் கேட்டு அம்மாட்ட, இன்னும் நீ ஹார்லிக்ஸ் அம்சம் பண்ற, பெருமாள் ஹார்லிக்ஸ் சாப்பிட அப்படின்னு கேட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன், நம்ம சாப்பிடுற எல்லா பெருமாளுக்கு அம்சம் பண்ணலாம். நிச்சயமா எனக்கு வந்து அம்மாலாம் காலக்ஷேபம்லாம் கடைசி காலத்து தான் உட்கார்ந்தா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பாட்டிலாம் தான் இட்டுக்கட்டு பாட்டி பாடுவாளான்னு அப்படி சொல்லுவா. பாதி இவ வந்து ஒரு ஒரு பெரியவா சொன்னாலும் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையோட இருந்தா, அவ நன்னாதான் இருந்தா, வியாதி வெட்டி இல்லாம தான் இருந்தா. நம்ம தான் இப்ப வந்து எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்கிறோம். நம்ம எல்லாமே சயின்ஸ் நிரூபிக்கணும். இது சொன்னா இது உண்டாதான் நம்ம ஒத்துப்போம். நம்ம ஒத்துக்கல, ஏன்னா நமக்கு அப்படி ஆயிப்போச்சு, ஏன்னா படிச்சுட்டோம் இல்லையா. அதான் நமக்கு வந்து எல்லாமே தப்பு இல்ல. இந்த சயின்ஸ் பிரகாரம் சொல்றதுக்கும் படிச்சவங்க தான் இருக்கா. அடியே எல்லாம் அதெல்லாம் சயின்ஸ் பிரகாரம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. சோ எனக்கு தெரிஞ்சு பெரியவா சொன்னதும் என்னுடைய ஆச்சாரியத்துக்கு மட்டுமே தான் தெரியும். அதை நீங்க உங்களுக்கு சொல்றேன். சோ பகவத் ஆராதனத்தை நம்மளுடைய தர்மத்தை சொல்லிட்டு நெக்ஸ்ட் அதிதிகள் வந்தா யாரு அவ, பக்கத்தாது மனுஷாலா, விருந்தாலாம் வந்தா என்ன பண்றது? ஐயோ நம்மதுக்கு அவ வராளா, வேணாம் வேணாம் நான் வார்த்தையே இல்லைன்னு சொல்லு. வந்தவாளை எந்த வேலை வந்தாலும் அதுக்காக அவளுக்கு இஷ்டப்படி விருந்து சாப்பாடுலாம் இல்ல, ஏதோ நமக்கு நம்மாத்துக்கு சாதஞ்சாத்த ஒரு சந்தோஷமா அவளுக்கு பரிமாறுறதுங்கிறது பெரிய விஷயம். அவளை நம்ம ஊருக்கு வந்திருக்கா, நம்ம ஆத்துக்கு வந்திருக்கா, அவளுக்கு நல்லபடியா சர்வீஸ் பண்ணி உபயோகத்தோடு அனுப்பணும். வந்தவாளை நம்ம ஒரு ஊருக்கு போறோமே, நம்ம அவ எவ்வளவு கவனிக்கிறா பாக்குறோமா இல்லையா? நம்மள மட்டும் எல்லாரும் கவனிக்கணும், நம்ம ஆத்துக்கு வந்தா மட்டும் அவள் கவனிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் இல்லையா? அதனால அதிதிகளை கவனிக்கிறது பெரிய விஷயம். புருஷாலே முன்ன பின்ன சொன்னா கூட, ஏமா என்னமா அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைனா இதோ இருக்கு, ஒரு நிமிஷம் பண்ணிடுறேன், ஒரு சாத்தஞ்சா பண்ணிடுறேன், ஒரு வத்தல் வறுத்தேன்னு சொல்றதுதான் ஒரு ஸ்திரீகளுடைய டியூட்டி. அவளுக்கு உள்ள இருக்க தெரியாது, அவ சுலபமா சொல்லுவா, ஏய் வந்துருக்காங்க சாதம் போடுங்க, உடனே அவளை கோச்சுக்க தனிமையா போட்டு நிறைய இல்லை ஏதோ பண்ணி போறேன் உப்புமா பண்ணி போட்டுட்டுமா அப்படின்னா ஒண்ணு சொல்லப்படுது அங்க இருக்கவா, சரி உப்புமா பண்ணி போடுன்னு சொல்லப்படுறா. அத ஒரு இன்முகத்தோட பண்ணி போடணும். நெக்ஸ்ட் சொல், ஒரு கடுமையான சொற்களே வேண்டாம். இப்போ கோவப்பட்டாலோ கடுமையா சொன்னாலும் என்ன சாதிக்கிறோம்? அடிக்கடி எங்க சுவாமி சொல்லுவார், எப்பயும் சுவாமி, நான் பேசும்போது சொல்றதுக்கு முன்னாடி ரிப்ளை கொடுத்துருவேன், என் சுபாவம் சரியா. நிறைய பேர் அப்படி பண்ணுவோம் எங்க காலக்ஷேபத்தை. அப்ப சுவாமி சொல்வார், என்ன அவசரம், அதெல்லாம் நான் பேசி முடிக்கிறேன், நீ சொல்ல வந்தீங்கன்னு சொல்லி முடிக்கணும், சொல்லணும் போல் இருக்கு, உனக்கு அதுக்குள்ள என்ன அவசரம் கேட்பேன். அது நம்ம தாங்க முடியாது, அந்த கோபத்தையோ சந்தோஷத்தையோ தாங்க முடியாம இப்படி கொட்டி முடிச்சிடும். அவசியமே இல்லை. ஒரு இனிமையான சொல்லாதான் எல்லாருமே கவர் பண்ண முடியும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நல்ல பாசங்கள் கிடைக்கும், எல்லா உறவும் கிடைக்கும். கோவப்படாம சந்தோஷமாவும் இனிமையா இருந்து பாருங்களேன், இன்னும் 4 பேர் நமக்கு கிட்ட நிச்சயமா வருவான். இந்த 5 விஷயங்கள் நிச்சயமா ஸ்ரீ தர்மமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுதான் சொன்னேன், இப்ப நம்ம ஹோமம் பண்ணியோ பெரிய பாராயணம் பண்ணியோ 4 hour 5 hour உட்காந்து பண்ண மாட்டோம். பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எதுவுமே சாஸ்திரம் கஷ்டப்பட்டு விதிக்கவே இல்லை. அதுவும் ஸ்ரீகளை ராஜாத்தியமா தான் வச்சுட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு சின்ன சின்னது பண்ணா போதும், சரி 2 days அப்படின்னு சீக்கிரம் முடிச்சிரு அப்படிதான் சொல்லிருக்கு. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு இருக்காத மட்டும் அப்படியே வந்து பாதுகாசத்துக்கு எந்த ஒரு ஸ்லோகம் தெரியல. அதுக்கு வந்து என்னன்னா, ஒரு குகை வாசல்ல வந்து ஒரு ஆண் சிங்கம் நிக்கிறது. அந்த ஆண் சிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு பெண் சிங்கமும் அது ஒய்ஃபும் ஒரு குட்டி சிங்கமும் பக்கத்துல நிக்கிறது. அப்போ ஒரு யானை வந்து பிளிரெண்டே வந்து எதிர வருது. சிங்கம் சிங்கராஜா இல்லையா, ஆண் சிங்கம் இல்லையா, அது ஒண்ணு கர்ஜிக்குது. அந்த சிங்கம் வந்து நம்மளுடைய குகை வாசல்ல வந்து இந்த யானைக்கு என்ன வேலை, நம்மளுடைய பிளேஸ்க்கு இது வந்து பண்றதுக்கு நம்மள வந்து வம்பு கிழிக்குதுன்னு சொல்லி அது கர்ஜிக்குது. இந்த குட்டி சிங்கம் இருக்கு இல்லையா, அது குழந்தை சிங்கம், அது அழ ஆரம்பிச்சிருக்குது.
எப்பவுமே குழந்தைங்க பாருங்களேன், நம்ம சத்தமா பேசினாலோ சண்டை போட்டு பேசினாலும் அதுங்க அழும். அதுங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஐயோ அப்பா வைக்கிறாளா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணும். உடனே இந்த பெண் சிங்கம் என்ன பண்றதா, அந்த குட்டி சிங்கத்தை பார்த்து அழாதவா, அப்பா வந்து பாத்துப்ப, அந்த யானை என்ன பண்ணுமோ அப்பாவுக்கு தெரியும், நீ வான்னு அரவணைச்சுட்டு அந்த பெண் சிங்கம் பக்கம் உள்ள அந்த குட்டி சிங்கத்தை ஆஷம் எழுதாம். இந்த சுவாமி தேசிக்கு நான் பாதுகாசகத்தை எதுக்கு எடுக்கிறாருன்னா, ஆண் சிங்கம்க்கு தான் ராகவ சிம்மமான ராமன், சரியா? யானை தான் ராவணன். ராவணன் தான் சீதையை கொண்டு போய் ராகவ சிம்மத்துக்கு வம்பு கிழித்து வந்துட்டான். இந்த பெண் சிங்கம் யாரு? பிராட்டி பாதுகாதேவி. பாதுகாதேவியை பிராட்டியா தானே சுவாமி தேசிகன் சொல்றாரு. பாதுகாதேவி. இந்த குட்டி சிங்கம் பரதன். அந்த பரதனை தலையில வச்சுட்டு பாதுகை ஏழை பண்ணி போயிட்டான். பரதன் பாதுகை ஏழை பண்ணி தலையில தான் வச்சு ஏழை பண்ணி போனான். ஆனா பரதனை பாதுகாத்தது அரவணைச்சது எல்லாமே யாரு? பாதுகாதேவி தான். இந்த அம்மா தான் அரவணைச்சு போனான். பாதுகாதேவியோட அனுகிரகத்தால்தான் பரதனால நாட்டை ஆள முடிஞ்சது. இல்ல அவங்களாம் ஒண்ணுமே பண்றது பாதுகாதேவி அவர்களும். சோ அப்ப பாருங்க, ஆண் சிங்கம் அது கடிச்சிக்கிறது, பெண் சிங்கம் என்ன சொல்றது அது தெரியும். நம்மளுடைய நாட்டுக்கார் ஆண் சிங்கம், அவனால நீ சிங்கராஜா, அவனால மிரட்ட முடியும், பண்ண முடியும், நமக்கு கவலையே இல்லை, பார்த்துப்பாரு அப்படிங்கிறது அந்த குழந்தைய அசுவது. இதுதான் ஆண் சிங்கத்துக்கு. அப்ப எப்படி அந்த யானையை அட்டாக் பண்ணணும் தோணுத்து இந்த குழந்தைய பத்தி ஆண் சிங்கம் பார்க்காது. ஏன்னா அதனுடைய எண்ணம் என்ன? அப்ப அந்த யானையை வீழ்த்தணும், அதுக்குதான் அந்த மதத்தை அடக்கணும், அதுதான் அந்த ஆண் சிங்கத்தோட எண்ணம். பட் பெண் சிங்கம் என்ன? தன் குழந்தை சிங்கத்தை பாதுகாக்கணும். அதுதான் பெண்ணு. ஒரு பிராட்டி, அவளுக்கு பாருங்க, பிராட்டி ஆரம்பிச்சே நம்ம வரைக்கும் அப்படிதான் இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம், இருப்போம், அப்படிதான் இருக்கணும். சோ இது பாதுகாப்பு சொன்னதை எனக்கு அடியனுக்கு நேற்று சொல்லணும் சொல்லும்போது சொல்லிட்டு பாரு, பிராட்டி வந்து அந்த மாதிரி பாதியே பண்ணிருக்கான். இப்ப இந்த பரதங்கிறது என்ன ஜீவனான நம்ம எல்லாரும், இந்த யானைங்கிறது இந்த சம்சார பந்தத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த பிராட்டி வந்து நம்மள பாதுகாதேவி நம்மளை பாதுகாக்கிறா, சம்சாரத்தான் விட்டு பெருமாள் நம்மளை காப்பாத்தி ரட்சிக்கிறாங்கதான் அந்த கருத்து. அதனால ஸ்ரீகளால் நம்மளால பண்ண முடியாதே இல்லை. ஸ்ரீ தர்மங்கள் நிறைய சொல்லிட்டான். அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். அடியன் இது முடிச்சுட்டு இன்னும் ஒரே விஷயம் எங்க சரணை பத்தி சொல்லணும். என்னன்னா, இப்போ அரவிந்தன் சுவாமி சொன்னார் இல்லையா, அந்த ஊருக்கு வந்து எல்லாம் பண்ணுங்கலாம் சொன்னார். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிரமிப்பாவே இருந்த பேசுனா பார்த்தா. நான் அடியன் இப்ப உங்களாலையும் இன்வைட் பண்றேன், கூப்பிடுறேன், எங்க சரணனுக்கு வாங்கோ, யார் வேணா வரலாம், யார் வேணா கைங்கரியம் பண்ணலாம். இதுதான் தெரியல, அடியனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அந்த புத்தி. நிச்சயமா சொல்றேன், ஒரு 15 years பேக் நல்லா ஒண்ணுமே தெரியாது, பூமானா யாருக்குன்னே தெரியாது. இன்னைக்கு அடியன் பூமான்னு ஒரு 10 பேர் தெரியுனா என் அடியன் சுவாமியோட அனுகிரகம் மட்டுமே தான், இது ஆச்சாரிய அனுகிரகம் மட்டுமே தான். இந்த ஒரு அதிக பிரசங்கமா பண்ணணும் இல்ல பிரசங்கமா பண்ணா அது எனக்கு தெரியாது. இது நன்னா இருந்து இது ஒரு 2 விஷயமான புரியும் தெரிஞ்சா அதனுடைய இதெல்லாம் அடியன் ஆச்சாரியன் பேசிடும். இது ஒண்ணுமே புரியல, வேஸ்ட் அப்படின்னு சொன்னா அது அடியனுடைய குத்தம் தான், சரியா கிரகிச்சுக்கலன்னு தெரியும். கன்னியாஸ்மி பூமாவனம் கிட்டத்தட்ட 15-16 வருஷமா எங்களுக்கு தெரியும். 10 வார்த்தை கூட ஒழுங்கா பேச தெரியாது. இப்ப இவ்வளவு தூரம் அரை மணி நேரம், இன்னும் விட்டா 1 மணி நேரம் பேசுவோம் போல இருக்கு. 15 வருஷம் 16 வருஷம் மேல இவ்வளவு பேசுறது பூமாவனுடைய இல்ல, அப்படியே அனுகூலம்.